எல்லாருக்கும் மாலை வணக்கம். மரியாதைக்குரிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ரமேஸ்வர பாஸ் அவர்களுக்கும், இந்த சக கலைஞன் இசையமைப்பர் சக்தி அவர்களுக்கும், இங்கே இருக்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இறையன்பு சாருடைய நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன். இவங்க இவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பேச பேச இவ்வளவு கலெக்ஷனாக எப்படி ஆர்டராக சொல்கிறாங்க, எப்படி ஞாபகத்தோடு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் மறுபடியான ஒரு 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, ராஜேஷ் சார் இந்த மாதிரி உங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு எதுக்கு விருது அப்படின்னேன். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்கள் படங்களில் நம்ம மண்ணையும் மரபையும் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் வேணால் கொடுக்குறேன், எனக்கு விருது வேண்டாம், நான் நிறைய விருது வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் பண்ணினதுக்கு விருது இல்லை, இன்னமும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருது அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முக்கியமாக இந்த பாஸ்கர், திலகராஜன், கோவிந்தராஜன், பாருங்க, இன்னும் ஒரு பேரை மறந்துட்டேன். 4 பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சி நம்ம அறிவு அவ்வளோதான். அவங்களுக்கு தான் இந்த விருதை கொடுத்து கௌரவிக்கணும். அவங்க மேடை ஏறி இந்த விருதை வாங்கும்போது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இன்னமும் நம்ம விஷயத்தை கலெக்ட் பண்ணி அதுக்காக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு 4 பேருக்கு எப்படி விருது கொடுத்தாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராஜேஷ் சாருக்கும் இந்த விருது கொடுக்கணும். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு விருதை கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு 5 வருஷமாக நான் முதல் வருடம் இதே காலேஜில் இங்கே வந்திருந்தேன். 5 வருஷமாக, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஸியான உலகத்தில் நம்மளுடைய தேவைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மண்ணை பற்றியும் நம்ம மரபை பற்றியும் கொண்டாந்து இங்கேருந்து அந்த மாட்டு வண்டியெல்லாம் காரைக்குடியிலேருந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அது அந்த டீம் எவ்வளவு இது இருந்தால் இதை அவ்வளவு டெடிக்கேஷனாக பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் இதை நம்ம விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துக்காகவே ராஜேஷ் சாரும் அவருடைய குழு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் வாழ்த்துக்கிட்டே இருக்கணும். உள்ளே பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கைரேகை பார்க்குறது, தோசியம் பார்க்குறது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை வீடியோ எடுக்குன்னு ஒரு குழந்தைகளாகவே அதுக்கு மாறி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு அதே மாதிரி இந்த எத்திராட்சி கழிச்சு நான் கேட்டேன், எப்படி இந்த இடம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை வருஷம் அவங்க சில வருஷம் இடங்கள் மாறி இருந்தாங்க, ஆனாலும் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸை பார்க்காம அவங்களும் இப்படி ஒரு விஷயத்த இடத்த கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே அலோவ் பண்ணி அதை பார்க்குறதுக்கு உங்களையும் பாராட்டணும். உண்மையிலே சார், இந்த இவங்கெல்லாம் பார்க்கும்போது வேறு சீக்கிரமாக பேசி முடிக்கணும்னு தோணுது. ரெடி ஆகிட்டாங்க அடுத்த கேங்கு. அடுத்த ரெடி போகலாம். ரெடியா போட்டுக்கலாமா நாடகம்? ஓகே. வருஷம் ராஜேஷ் சார் இங்கே எப்போ கூப்பிட்டாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு இப்படி ஒரு நல்ல செயலில் நாங்களும் கூட, நான் முதல் வருஷம் சொன்னேன், அதை தான் நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறேன், ஒவ்வொரு வருடமும் இதில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி உங்கள் இந்த குழு எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி. கண்டிப்பாக என்னுடைய எல்லா படைப்புகளையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நல்ல நம்ம மண்ணையும் மரபையும் எவ்வளவு சொல்லணுமோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.